ஹாய், இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பூலியன் நாட் பார்க்க போகிறோம். பூலியன் நாட்க்கு நான் இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டில் 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து என் நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மிடில்லேருந்து நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போகிறேன். மிடிலில் ஒரு 2 டைம்ஸ் சுற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் தான் போடுறேன். போட்டுட்டேன்னா இப்போ இதை சுற்றி தான் நம்ம பூலியன் நாட் போட போகிறோம். நான் இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து வேறு கலர் எடுத்துருக்கேன். இந்த இதிலேருந்து எடுத்து, அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் இல்லையா, அது கீழே இருந்து இப்படி ஃபஸ்ட் ஒன் எங்கே குத்துனோமோ அங்கேயே குத்திட்டு, இந்த நீடில் வந்து ஃபுல்லாக இங்கே வந்துடக்கூடாது, கொஞ்சம் இப்படி இங்கேயே இருக்கணும். அந்த ஐ வந்து இங்கேயே இருக்கும், ஐ பாயிண்ட்டு. இதை வந்து இப்படி லெஃப்ட் சைடில் இப்படி பிடிச்சிட்டு, லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிட்டு, இதை வந்து ஒரு 8 டைம்ஸு 8 டைம்ஸ் இப்படி சுற்றிட்டு என்ன பண்ணுறோம், இதை இப்படி பிடிச்சிக்கணும். இதை இப்படி தள்ளி விடுறோம். இதை நம்ம இப்படி சுற்றிட்டே இப்படி இழுக்கும் போது நமக்கு அது ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, தெரியுதா? இதை நம்ம டைட்டாக இழுத்துக்கணும். லூஸாக இருக்கு இல்லையா, என்ன பண்ணுங்கள், இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி கேதர் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த ஸ்ப்ரிங் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி. இப்போ இதை என்ன பண்ணணும், நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்படி பக்கத்துலேயே குத்த போகிறோம். ஓகேவா, இப்போ ஒரு லூப் கிடச்சிருச்சு. இன்னொரு லூப் வந்து எப்படி போட போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி இங்கேருந்து எடுத்து அதாவது இதோட அடிப்பகுதியிலிருந்து அதே மாதிரி இது ஃபுல்லாக உள்ளே விட்டுறாமல் கொஞ்சம் இது லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இதை வந்து இப்போ ஒரு 8 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இப்படி இழுத்து விட்டுக்கோங்க, தள்ளி விட்டுக்கோங்க கொஞ்சம். அதே மாதிரி இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி இப்படி ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா கரெக்டாக அது ஃபார்ம் ஆகிடும். இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சா. இப்போ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுவேன். இது இருக்கு இல்லையா, இது நல்லா இது டைட்டாக நம்ம டைட்டாக பண்ணும்போது இது என்ன ஆகிடும், கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்படி வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லூப் எங்கேருந்து போட போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து இப்படி போக போகிறோம். பாருங்கள், நான் இப்போ இது எங்கேருந்து எடுக்கிறேன்னா, இங்கே தான் நான் இது பண்ண முடித்தேன் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஸ்டெப் கீழே இப்படி கீழேருந்து எடுத்து நான் இதை வந்து இப்படி இதுக்கு கீழே இருந்தே இப்படி கொடுக்க போகிறேன். இது நம்ம எங்கே எடுத்தோமோ அங்கே தான் கொடுக்கணும். ஓகேவா, இது வந்து ஃபுல்லாக போயிட வேணாம், லெஃப்டில் பிடிச்சிட்டு அது வந்து 8 டைம்ஸ் சுற்றணும் இல்லையா, இதை வந்து 13 டைம்ஸ் சுற்ற போகிறேன். டைம்ஸ் சுற்றியாச்சு. சுற்றிட்டு என்ன பண்ணுறோம், இதை அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம அதை இப்படி நல்லா டைட்டாக இது பண்ணிவிட்டு இப்படி பக்கத்துலேயே குத்துடும்.
ஓகேவா? இப்படி ஒரு லூப் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஸ்டெப் கீழே. அதாவது இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு ஸ்டெப் இது கீழே பண்ணோம் இல்லையா? இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்டெப் கீழே இப்படி. ஓகேவா? இங்கேருந்து இப்போ இப்படி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இதில் இந்த அடிப்பகுதியிலேருந்து இங்கே வெளியே வரப்போகுது. இது நீங்கள் கேட்கலாம் 13 தான் சுற்றணுமா? அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ எம்போஸ்டாக வேணும் அந்த ஃப்ளவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுற்ற வேண்டியதுதான். அதே மாதிரி இதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணுங்கள். வீக்னஸ்னால கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஸ்டிச்சு. அதே மாதிரி கை வந்து ரொம்ப இதாக இருந்தது அப்படின்னா ரொம்ப வழுக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்கள் இந்த ஸ்டிச்சை. நல்லா கேதர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? கேதர் பண்ணிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இது கரெக்டாக வரும். நல்லா எவ்வளோ டைட்டாக பண்ண முடியுமோ இந்த கேதர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குத்தணும். குத்துறது வந்து இப்படி பக்கத்துலேயே தான் குத்துறோம். தெரியுதா? இப்போ நெக்ஸ்ட் பெட்டல் இங்கேருந்து போடப்போம். இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இதையும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இது என்ன பண்ணணும், நல்லா இப்படி டைட்டாக தெரியுதா? நல்லா பிடிச்சிக்கோங்க. இதையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்த வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டைட்டாக ஃபார்ம் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அது நம்ம இங்கே குத்த தான் போகிறோம். புரியுதா? நெக்ஸ்ட் பெட்டல் பாருங்கள். தேர்ட்டின் டைம்ஸ் சுற்றினோன்னே இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு நல்லா இந்த ஐயை வந்து நல்லா இது சிக்காகாமல் பார்த்துக்கோங்க. இந்த இடத்த வந்து நல்லா இப்படி பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதையும் டைட்டாக பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா தெரியுதா? இப்போ என்ன பண்ணணும், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணணும். இதை நல்லா இது பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அது கரெக்டாக அந்த இதுக்கு வந்துடும், ஷேப்க்கு. என்ன பண்ணோம், இது ஃபஸ்ட் ஒன் இது தானே, அந்த ஃபஸ்ட் ஒனுக்கு உள்ளே இப்படி குத்திட்டோம்னா நமக்கு லூப் வந்து ஃபார்ம் ஆகிடும். இதுதான் இருக்கிறது லாஸ்ட் லூப்பு. தெரியுதா? ஃபஸ்ட் ஒனுக்குள்ளேருந்தே அதை முடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒன்று பூலியன் நாட் டைப் 1. தேங்க்யூ.